மருத்துவ சேவை மையம் எவ்வளவு பேர் பயனடைவாங்க, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? காற்று மெட்ராஸில் 6 தொகுதி பயன்படும். திருவத்தூர், ஆர்கே நகர், ராயபுரம், பெரம்பூர், திருவிகா நகர், கொளத்தூர். நீங்க வந்து எம்எல்ஏ வாங்கி கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல ஆகிடுச்சு. இங்க என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன அடுத்தடுத்து பண்ண போகுது எம்எல்ஏ? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இருக்கிற பணியை வளர்ச்சி பணியை கண்டிப்பாக செய்யும். எனக்கு அதை விட்டால் வேலை கிடையாது. மக்கள் அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்க? அந்த மாற்றம் நீங்க நினைச்ச மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என் தொகுதியை பொறுத்தவரையிலும் மாற்றம் எனக்கு வந்திருக்கு. நோ பிரச்சனை. மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க? நல்ல சப்போர்ட். எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க? இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் நீங்க கொண்டு வர நினைக்கிறீங்க? மக்கள் சப்போர்ட்டா இருக்கிறது தானே என்ன வெற்றி பெற வச்சிருக்காங்க. இங்க பிரதான பிரச்சனைகளா என்னென்ன சார் இருக்கு? நிறைய இருக்கு. இன்டீரியர் ரோட்ஸ் ஒண்ணுமே கிடையாது, லைட்டு கிடையாது, இபி கிடையாது, கழிவுநீர் இது கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால அந்த பிரச்சனைலாம் தீரும். எவ்வளவு நாள் ஆகும்? என்ன மாதிரியான நம்ம ஒரு திட்டம்? ஒரு 1 month, எப்படியும் ஒரு 6 months 1 year ஆகும். மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு மாற்றி ஓட்டு போட்டுருக்காங்க. அதை நம்ம செஞ்சிருவோம், செய்ய முடியும். செய்ய முடியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களால் செய்ய முடியும். மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால செய்யணுன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. இப்ப உங்களை வந்து மக்கள் சந்திக்கும் போது பெரிய பிரச்சனையா அதிக பேர் சொல்லக்கூடியது என்ன சார்? பெரிய பிரச்சனையா கழிவுநீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இபி மின்சார பிரச்சனை ஓவரா இருக்கு, கழிவுநீர் பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு, ரோடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே மேலோட்டமா ஷோல தாங்க கொளத்தூர் நடந்தது. ஷோவில் தான் ஓடினு இருக்கு. அந்த ஷோவை உடைக்கிறதுக்காக தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் என்னை அவர் முகமாக இங்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பா கட்டுப்படுத்தி ஆகணும். இவ்வளவு நாள் அதிகமா இருந்தது. தெருவெல்லாம் கஞ்சா பிரச்சனை தான். ஆமா, அதனால இப்போ ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கு.